கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானித்து வருகிறதான வரிசையிலே வேதாகம பாத்திரங்கள் என்கிறதான வரிசையில் இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பராக்கிரமசாலியாகிய கிதியோன் என்கிற ஒரு மனிதர். கிதியோன் என்கிற மனிதர், அவரை பார்த்து ஆண்டவரே பராக்கிரமசாலி என்று அவர் உரைத்தார். பராக்கிரமசாலி என்கிற அந்த பெயர் அவருக்கு ஆண்டவராலேயே கொடுக்கப்பட்டது. ஆகையினால் பராக்கிரமசாலியாகிய கிதியோன் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அவரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6, 7, 8 ஆகிய 3 முழு அதிகாரங்கள் இந்த மனிதனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம், 7, 8 ஆகிய 3 அதிகாரங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நியாயாதிபதிகளின் இந்த வரிசையில் முதலாவது நியாயாதிபதியாகிய ஒத்னியேல், இரண்டாவதாக ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி, மூன்றாவதாக சம்ஹார் என்கிற ஒரு நியாயாதிபதி, நான்காவதாக தெபராள் என்கிறதான நியாயாதிபதி ஆகிய இந்த 4 நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பு 5வது நியாயாதிபதியாக நாம் கிதியோனை பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு நியாயாதிபதியின் காலத்திற்குள்ளே இருக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகின்ற மக்களாக விளங்குவார்கள். அவன் மரித்த பின்பு மீண்டும் தங்களுடைய விக்கிர ஆராதனைக்குள்ளே, பொல்லாப்பான வழிகளுக்குள்ளே திரும்பி விடுவார்கள். அந்த சமயத்தில் அவர்களை சீர்படுத்துவதற்காக ஒரு சத்ருவனுடைய கரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்படைத்து விடுவார். அவர்கள் மிகுதியாய் இவர்களை நெருக்குவார்கள். மிகுதியாய் நெருக்கப்படுகிற சமயத்தில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர்களை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் அனுப்புவார், ஏற்படுத்துவார். இந்த வரிசையிலேயே தான் இந்த நியாயாதிபதிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த கிதியோன் அவருடைய காலத்திலே இஸ்ரவேலை மீதியானியர் என்று சொல்லப்படுகிற சத்துருக்கள் 7 ஆண்டுகளாக அவர்களை ஒடுக்கினார்கள் என்று பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்ப்பீர்களேயானால், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள். அவ்விதமாய் நெருக்கப்பட்ட சமயத்தில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். ஏன் அந்த மீதியானுடைய கரத்தில் ஆண்டவர் அவ்விதமாய் ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டுமையானால் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 6:10 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்று ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் மூலமாக அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் உரைத்தார். 8வது வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி வந்து இவ்விதமாய் உரைத்தார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். ஆகையினால் அவரை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது, கர்த்தரை நோக்கி அவர்கள் மிகுதியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி முறையிடுகின்றார்கள். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவரை நோக்கி முறையிட்டதினாலே ஆண்டவர் காரணத்தை சொன்னார். உங்களை ஏன் இப்படி ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால், நான் உங்கள் தேவன் என்று அறிந்திருந்தும் நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், நீங்கள் பொல்லாப்பை செய்தீர்கள், ஆகையினால் இந்த நெருக்கங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் மீது அவர் இரக்கம் கொண்டதினாலே அந்த காலத்தில் அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் அனுப்பினார். அந்த நியாயாதிபதியின் பெயர்தான் கிதியோன் என்று சொல்லி நாம் இந்த 3 அதிகாரங்களிலே பார்க்கின்றோம். இந்த கிதியோனின் வாழ்க்கையை
இந்த 3 அதிகாரங்களின் அடிப்படையிலே 3 பெரிய பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். கிதியோனின் வாழ்க்கை என்பது 3 broad divisions, 3 பெரிய பகுதிகளாக அதை நாம் பிரிக்கலாம். அந்த 3 பகுதிகள் நாம் பார்ப்போமேயானால் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வரையிலும் முதலாவது பகுதி. நியாயாதிபதிகள் 6, 11 முதல் 24 வரையிலும் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் வரையிலும். 6:25 முதல் 8:23 வரையிலும். மூன்றாவது பகுதி 8ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வாக்கியங்கள். ஸோ இந்த 3 பகுதிகளிலே அவருடைய வாழ்க்கையின் அந்த விவரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது பகுதியில் இந்த கிதியோனை எளிமையும் தாழ்மையும் உள்ளவராக நாம் அவரை அங்கே காண்கிறோம். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். ரொம்ப எளிய சாதாரண ஒரு தாழ்மையுள்ள மனிதனாக அவரை நம்மால் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 அந்த பகுதியிலே நாம் பார்ப்போமேயானால் கர்த்தரிடத்திலே தம்முடைய எளிமையையும் தாழ்மையையும் அவர் காண்பிக்கின்றார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, நீ இஸ்ரவேலை விடுவிப்பா என்று சொன்ன பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் ரொம்ப தாழ்மையாக அவர் உரைப்பது தான் அந்த பகுதி பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது கிதியோன் 13வது வாக்கியம் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லும்போது 15வது வாக்கியத்திலே அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் குடும்பம் மிக எளியது, எளிமையானது, நானும் எல்லாரிலும் சிறியவன், மிகவும் தாழ்மையானவன் என்று முதலாவது கர்த்தரிடத்திலே அந்த மனிதன் தன்னுடைய எளிமையையும் தாழ்மையையும் விளங்க பண்ணுகின்றார். இரண்டாவதாக தன்னுடைய மக்களிடத்திலே அவர் உரைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 27வது வாக்கியத்திலே, அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அங்கே பாகாலுடைய விக்கிரகங்களை வைத்தவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். தோப்பு. ஆண்டவருடைய வார்த்தை வந்ததற்கு பின்பு கிதியோன் அவைகளெல்லாம் சர்வநாசம் பண்ணி வெட்டி அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். அழித்து போட்ட உடனே அந்த செயலை அவர் எப்படி செய்தாராம்? தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய மக்களுக்கும், அந்த ஊரில் இருந்த மக்களுக்கும் அவர் பயந்தபடியினாலே பகலிலே அதை செய்யாமல் இரவிலே அதை செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மிக எளிமையான பயந்த அந்த சுபாவம் உள்ள மக்களாக அந்த மக்களின் மத்தியிலே அவரை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக 8ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களில் எப்ராயிம் என்னும் கோத்திரத்தின் மக்களிடத்தில் அவர் பேசுவார். இந்த மீதியானியரை எதிர்ப்பதற்காக அநேக மக்களை கூட்டிக் கொண்டு செல்லுவார். அப்பொழுது எப்ராயிம் மக்களை அவர் அழைக்க மாட்டார். பின்பதாக இந்த எப்ராயிம் மக்கள் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் வெற்றி முடிந்த உடனே, நீ எங்களை கூப்பிடாம போயிட்ட, எல்லாரையும் கூப்பிட்டு நீ எங்களை கூப்பிடல என்று சொல்லி அவருக்கு விரோதமாக அந்த மக்கள் எழும்புகிற பொழுது அந்த மக்களிடத்திலே அவர் பேசின அந்த விதம், நான் எம்மாத்திரம், இந்த யுத்தத்திலே நீங்கள் அல்லவா மிகப்பெரிய காரியங்களை செய்தீர்கள், 2 ராஜாக்களை முறியடித்து போட்டது நீங்கள் அல்லவா, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு முன்பாக தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்ளாமல் அவர் தாழ்மைப்படுத்தின அந்த விதத்தை 8ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வாக்கியங்களிலே நாம் அங்கே பார்க்கிறோம்.
அங்கே 1வது வாக்கியத்தில் அந்த எப்பிராயிம் மனுஷர் வந்து பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது அதற்கு அவர், நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிறோம், எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரு. நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவருடைய கோபம் ஆறிற்று. ஸோ எளிமையாக பேசக்கூடிய மனிதர், தன்னை தாழ்மைப்படுத்தி மக்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொண்ட மனிதர், நான் என்ன செய்து விட்டேன்? நீங்கள் பிந்தி வந்து சேர்ந்து கொண்டாலும் நீங்களல்லவோ பெரிய காரியங்களை செய்தீர் என்று சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்தி தன்னுடைய செயலை அங்கே தாழ்மைப்படுத்தி நின்ற விதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்ராயிம் மனுஷரிடத்திலும் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். 8ஆம் அதிகாரம் 22, 23வது வாக்கியத்திலே இஸ்ரவேலரிடம் அவ்விதமாக தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றவர் உரைத்தார். சாதாரணமாக மனிதர்கள் அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்படுவார்கள். அங்கே வந்து நீர் தான் எங்களை காப்பாற்றினீர் மீதியானுடைய கரத்தில் இருந்து, நீரும் உடைய சந்ததியும் எங்களை ஆள வேண்டும் என்று சொன்ன உடனே ஒப்புக்கொள்வார்கள். மக்கள் தலைவராக இருப்பதற்கு எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் கிதியோன் அப்படி சொல்லவில்லை, நானும் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லி அங்கு ஜனங்கள் மத்தியிலும் தம்மை தாழ்த்தி நின்றதை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய எளிமையும் தாழ்மையுமான அந்த வாழ்க்கையை 4 விதமான பகுதிகளிலே வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் காண்கிறோம். முதலாவதாக கர்த்தரிடத்தில், 2வதாக தன்னுடைய ஊரின் மக்கள் மத்தியிலே, 3வதாக எப்ராயிம் கோத்திரத்தின் மக்கள் மத்தியிலே, 4வதாக முழு இஸ்ரவேலின் மத்தியிலே. ஆக தன்னுடைய எளிமையை தாழ்மையை வெளிப்படுத்தி நின்ற ஒரு அற்புதமான மனிதர் இந்த கிதியோன் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் முதலாவது பகுதியிலே கிதியோன் எளிமையும் தாழ்மையும் உள்ள மனிதன் என்று உரைத்தேன். 2வது பகுதியிலே விசுவாசம் கொண்ட கிதியோன், விசுவாசத்திலே அவர் பெருகின அந்த நிலையை 2வது வாழ்க்கையின் பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அது 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் வரையிலும். அதில் முதலாவது நாம் பார்ப்பது பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தார். 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தார். தெரியும் அவருக்கு, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூடி தன்னை கொல்வதற்காக வருவார்கள். அத்தனை பேரும் பாகாலை கும்பிட்டுக்கிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த தோப்பையும் விக்கிரகத்தையும் அழித்து போட்டால் நிச்சயமாக என் மீது அவர்கள் கோபம் கொண்டு வருவார்கள் என்று தெரிந்தும் தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து, பராக்கிரமசாலியே, நீ எழுந்து போ, உன் கரத்தில் மீதியானரை ஒப்பு கொடுத்தேன் என்ற அந்த வார்த்தை விசுவாசித்ததினாலே அவர் அதை செய்தார். அப்படி இருந்தாலும் பாருங்கள், அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தார் என்று பார்க்கிறோம். எப்படியோ அந்த விசுவாச வாழ்க்கையில முதல் அடி அவர் எடுத்து வைக்கின்றார், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப் எதுவென்று கேட்டால் பாகாலுடைய அந்த விக்கிரகத்தை, அதனுடைய தோப்பை எல்லாவற்றையும் வெட்டி சர்வ நாசமாக்கி போட்டார் என்று பார்க்கிறோம். 2வதாக தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை அர்ப்பணித்து நின்ற மனிதர். தேவ சித்தம் இன்னது என்பதை கர்த்தர் விளங்க பண்ணின பொழுது அதை செய்து முடிப்பதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்து முன்னின்ற மனிதன் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திலே 34, 35, 36 அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஸோ 2வது ஸ்டெப். முதலாவது அங்கே விசுவாசத்தில் வளர்வதற்கான அந்த ஸ்டெப்பில் பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போடுகின்றார். 2வது சத்துருக்களை முறியடிப்பதற்கு தேவன் தன்னை நியமித்து விட்டார் என்பதை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு அவர் எக்காலத்தை ஊதி
மக்களை ஒன்று திரட்டினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களை ஒன்று திரட்டும் பணியை அவர் செய்த மனிதனாக அவர் விளங்கினார். மூன்றாவதாக தன்னுடைய நிலையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். எனதானவன் ஓடிரல. ஆண்டவரை பார்த்தவர் கேட்பார், ஆண்டவரே நீர்தான் என்னை அனுப்புகிறீர் என்று சொன்னால் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ரூஃப் நீ கொடுக்க வேண்டாமா, எனக்கு ஒரு அடையாளத்தை நீ தர வேண்டாமா என்று சொல்லி அவர் சொல்லுவார், நான் ஒரு தோல் ஒரு கம்பளம் மாதிரி ஒன்றை நான் விரிப்பேன், துண்டு மாதிரி ஒன்றை விரிப்பேன், இரவிலே அதிலே பனி பெய்திருக்க வேண்டும், சுற்றிலும் பனி பெய்திருக்கக்கூடாது. இன்னொரு தடவை அதில் பனி பெய்யக்கூடாது, சுற்றிலும் பனி பெய்திருக்க வேண்டும் என்கிற இரண்டு காரியங்களை கேட்பார். இரண்டிலும் கர்த்தர் அவர் கேட்டபடியே செய்வார். அதன் மூலமாக அவர் தன்னுடைய விசுவாச நிலையிலே தன் நிலையை உறுதிப்படுத்தி கொள்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 40 வாக்கியங்களிலே நாம் அவ்விதமாய் பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால். அப்புறம் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை உம்மை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்க பூமி எங்கும் பனி பெய்திருக்கும் கட்டளையிடும். அப்படியே தேவன் அன்று ராத்திரியும் செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அந்த இரண்டு காரியங்களினாலே தன்னுடைய நிலையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். எஸ், தேவன்தான் என்னை அனுப்புகிறார், கர்த்தராகிய தேவன்தான் என்னை அனுப்புகிறார். நாம் செய்கிற காரியங்களிலும் அநேக சமயத்தில் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்வது அதுதான், ஆண்டவரே நீர் சொல்லிதான் இதை செய்கிறேன் என்பதை விளங்க பண்ணும் என்று ஜெபிப்போம். ஆண்டவராகிய தேவன் நீர் சொல்லிதான் இந்த காரியங்களை நான் செய்கிறேன், என்னுடைய சுய இஷ்டத்தில் அல்ல, என்னுடைய எண்ணத்தில் அல்ல, நீர் சொல்லியே இதை செய்கிறேன் என்பதை இப்படி நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் கேட்பது உண்டு. அதை அப்படியே அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதன் மூலமாக விசுவாச மக்கள் தங்கள் நிலையை உறுதிப்படுத்தி கொள்கின்றார்கள். எஸ், காட்ஸ் பிளான், தேவனாய கர்த்தர் நம்ம இதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கின்றார், தேவன் சொல்லித்தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய சித்தத்தை தான் செய்கிறோம் என்கிற மன உறுதிப்பாடு ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படவில்லை என்று சொன்னால் அவன் தைரியமாக முன் செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் முன்னிறுத்துகிற பணி மிக மிக பயங்கரமான ஒரு பணி என்பதை நாம் பின்பதாக அறிந்து கொள்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு காரியத்திற்காக அந்த தேவன் அந்த மனிதனை அழைக்கின்ற பொழுது அவன் தன் நிலையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எஸ், காட் ஹஸ் கால்ட் மீ ஃபார் திஸ் பர்பஸ். தேவன் இந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் சரியாக உறுதிப்படுத்தி கொள்ளாமல் அவன் முன்னெடுத்து செல்வானேயானால் அவருடைய காரியங்களிலெல்லாம் அவன் தோற்று போய் கொண்டே இருப்பான். மன சமாதானம் இருக்காது, மன சந்தோஷம் இருக்காது. ஸோ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். நான்காவதாக பாருங்கள், 300 பேருடன் 1,35,000 பேரை எதிர்கொள்வதற்கு இந்த மனிதன் புறப்பட்டு போனான். ஏனென்றால் ஏற்கனவே தன் நிலையை உறுதிப்படுத்தி கொண்ட மனிதன், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட மனிதன். ஸோ அவருடைய கரத்தில் கர்த்தர் 300 பேரை கொடுத்தார். வந்தவர்கள் 32,000 பேர், அதில் 22,000 பேர் ஏற்கனவே ஓடிவிட்டார்கள். மீதம் இருந்த 10,000 பேரிலும் 9,700 பேரை கர்த்தர் கழித்து விடும்படி சொன்னார். இப்பொழுது கிதியோனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் ஜஸ்ட் 300 பேர். அந்த 300 பேரை கொண்டு அவர் எவ்வளோ பேரை எதிர்ப்பதற்கு முன்னாலே வந்தார் தெரியுமா? 1,35,000 பேர். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு முன்பதாக 450 பேர். ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு நிற்கிறான், அவனுக்கு எதிரே 450 பேர் அல்லது 435 பேர் முன்னால நிற்கிறாங்க. ஒரு மனிதன் அவர்களை எதிர்க்க வேணும். ஸோ 300 பேருக்கு 1,35,000 பேர். 7வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையின் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது என்று பார்க்கிறோம். ஜஸ்ட் 300. ஆனால் எவ்வளவு பேருக்கு எதிராக என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 10, 11வது வசனங்கள் பாருங்கள். சேபாவும்
சல்முனாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கார்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியினால் கிழக்கத்தியரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். அதற்கப்புறம் 11வது வசனத்தில், கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் எகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை முறியடித்து போட்டார். ஆக ஏற்கனவே 1,20,000 பேர் முறியடிக்கப்பட்டாயிற்று. மீதம் கர்கோரில் பதுங்கி இருந்தவர்கள் 15,000 பேர், அவர்களையும் அவர் முறியடித்து போட்டார். ஆக மொத்தம் 1,35,000 பேரை இந்த 300 பேர் முறியடிக்க முடியும். விசுவாசத்திலே எவ்விதமாய் அவர் வளர்ந்து கொண்டு சென்றார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் சென்று விசுவாச வீரனாகவே அவர் நிற்கிறதை, ஒரு துணிவு கொண்ட மனிதனாக நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வதாக, தேவனால் திடப்படுத்தப்பட்டார். அங்கே யுத்தத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் இந்த மனிதன் எந்த சமயத்திலும் பின்வாங்கி விடவோ அல்லது பயந்து விடவோ கூடாது என்பதற்காக தேவன் தாமாகவே அந்த மனிதனிடத்தில் அவருடைய பயத்தை போக்கும்படி, எந்த பயமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாமாகவே தேவன் அந்த மனிதனை தேற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வாக்கியங்கள். 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11. அப்பொழுது ஆண்டவர் அந்த சேனையின் இடத்திற்கு நீர் போ என்று சொல்லுவார். இந்த பக்கத்தில் 300 பேர் இங்கே இருக்கிறாங்க, அந்த பக்கத்தில் 1,30,000 பேர் படுத்து கிடக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவன் கிதியோனை பார்த்து, நீ எழுந்து முன்னால போ. உடனே இவர் பயந்தாரா என்னவென்று தெரியவில்லை. நீ பயப்படுவாயானால், அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் என்று ஆண்டவர் அந்த 2 பேரையும் போகும்படி சொல்லுகிறார். இந்த 2 பேரும் மெதுவாக இருட்டு நேரத்தில் யாரும் அறியாவண்ணம் சத்துருக்கள் படுத்திருக்கிற அந்த இடத்திற்கு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே 2 பேர் ஜாமக்காரர்கள் 2 பேர் பேசிக்கொள்கிறாங்க. ஒரு கூடாரம், ஒரு அப்பம், சுட்ட அப்பம் புறப்பட்டு வந்தது, வந்து மோதி அடித்து அதை அழித்து போட்டது என்று ஒருவன் ஒரு கனவை சொல்லுகிறான், சொப்பனத்தை சொல்லுகிறான். மற்றொருவன் சொல்லுவான், அந்த சுட்ட அப்பம் வேறு யாரும் அல்ல, அது அந்த யோவாசின் மகனாகிய கிதியோன் தான் என்று சொல்லி அவன் சொல்லுவான். இந்த வார்த்தையை எதிரிகள் 2 பேர் பேசி கொண்டிருந்ததை கேட்ட உடனே கிதியோனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பலம் உண்டாகும், தைரியம் உண்டாகும். பார்த்து கொள்ளுங்கள். வந்து உடனடியாக தன்னுடைய மக்களை எழுப்பி அந்த இரவிலேயே அவர் யுத்தத்திற்கு புறப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக சில நேரங்களில் தேவனாகவே நம்மை தைரியப்படுத்துவார். நாம் ஆண்டவரிடத்தில் தைரியத்தை கேட்பது உண்டு, ஆண்டவரிடத்தில் பலனை கேட்பது உண்டு. சில நேரங்களில் தேவன் தாமாகவே நம்மை தைரியப்படுத்துகிறவராகவும் அவர் விளங்குகிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே கிதியோன் கேட்கவில்லை, கிதியோன் ஆண்டவரை பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் தேவனாகவே நீ எழுந்து முன்னால் போ, ஒருவேளை உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஏதாவது கொஞ்சம் பயம் இருந்ததானால் நீ அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளு என்ற ஆண்டவர் அவரை முன்னாலே போக சொன்னார். அங்கே கேட்ட பொழுது, ஓ, தேவன் சத்துருக்களை தனது கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை அப்பொழுதே அவர் உறுதி செய்து கொண்டார். பார்த்து கொள்ளுங்கள். 6வதாக அந்த விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப், அவர் சத்துருக்கள் அனைவரையும் முறியடித்து போட்டார். 8ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை ஏற்கனவே வாசித்து காண்பித்தேன். அந்த வசனங்களிலே அங்கே அந்த 1,35,000 பேர் நிறைந்த மீதியானியரின் அந்த சைனியங்களை டோட்டலாக அந்த மனிதன் முறியடித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வதாக அந்த வெற்றியின் மூலமாக இஸ்ரவேலிலே 40 வருடங்கள் அங்கே சமாதானம் இருந்தது என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். 40 வருடங்கள் அது நிமித்தமாக அங்கே தேவனாகிய கர்த்தர் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கட்டளையிட்டார் என்பதையும் நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. கிதியோனுடைய நாட்களுக்கு பின்பும் அந்த மக்களுக்கு 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு விளங்கினார்கள் என்பதை நாம் வேத வாக்கியங்களிலே பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். ஆக அந்த விசுவாச வாழ்க்கையிலே அவர் வளர்ந்து வந்த அந்த விதத்தை
அவர் பெற்றதான அசாதாரணமான வெற்றிகளை குறித்து நாம் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, பாகாலின் பலிபீடத்தை அவர் தகர்த்தார், தேவ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்து கொண்டார், தன் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார், 300 பேருடன் 1,35,000 பேரை எதிர்கொள்வதற்கு துணிவு கொண்டார், தேவனாலேயே திடப்படுத்தப்பட்டார், சத்துருக்களை முழுவதும் முறியடித்தார். 40 வருடம் அந்த மக்களுக்கு ஒரு சமாதானமான அந்த நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் அங்கே அந்த மக்களை வழி நடத்தினதே பார்க்கிறோம். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் 5 வருஷமே ஆட்சி பண்ணுறதுக்கு பெரிய பாடு, எவ்வளோ காரியங்களை வைத்து கொண்டு. ஆனால் அன்றைக்கு அந்த கிதியோனை கொண்டு இஸ்ரவேலர் எவ்வளோ நாள், 40 ஆண்டுகள் சமாதானமாக அவர்கள் வாழ்வதற்கு அந்த மனிதனை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். 3வதுடைய வாழ்க்கையிலே சோரம் போன அல்லது தவறி போன கிதியோன், சோரம் போன அல்லது தவறி போன கிதியோன், இவ்வளவு பெரிய மனிதன் பார்த்து கொள்ளுங்கள். தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு மனிதன், தேவனுடைய அத்தனை பெரிய வழிநடத்துதலை கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய சறுக்கல் உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 25, 27 வரையிலும் பார்ப்பீர்களேயானால், 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். கிதியோன் கேட்கிறார், உங்கள் காதுகளில் இருக்கிற அந்த கடுக்கன்களை எல்லாம் கலத்தி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதை வாங்கியவர் என்ன பண்ணாரு, அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒர்பாவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. இவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை, அசாதாரணமான காரியத்தை செய்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சறுக்கல், ஒரு ஏபோத்தை செய்தார். அந்த ஏபோத் என்று சொன்னால் ஆசாரியன் அன்றைக்கு அணிந்ததான ஒரு வஸ்திரம். ஏபோத் என்பது ஒரு வஸ்திரம் தான், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கடுக்கன்களெல்லாம் வாங்கி அவர் ஒரு உருவத்தை செய்திருக்க வேண்டும். அந்த உருவத்தை சுற்றிலும் மறைத்து அதை முன்னால் கொண்டு வச்சிட்டாரு. அது நிமித்தமாக மக்கள் சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்குமே அது கண்ணி ஆயிற்று என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஏபோத்து, இந்த சுரூபம் இருக்கிறது அல்லவா, இதனுடைய விளக்கங்களை நீங்கள் நியாயாதிபதிகள் 17:8 18:14 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 17:8 18:14 இந்த இடத்திலே பார்ப்பீர்களேயானால், லேவியராகமம் 8:7 யாத்திரையாகமம் 28:6 இந்த வசனங்களோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளலாம். ஒரு விக்கிரகம், அதை சுற்றி ஒரு ஏபோத்தை வைப்பது, இதுதான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பிரபலமாய் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வரல அங்கே ஒரு கல் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அடுத்த நாள் பார்த்தா அந்த கல்லை சுற்றி ஒரு சிவப்பு துண்டு எனத்தையாவது கட்டி ஒரு சேலையை கட்டி அதை கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு மரம் இருக்கும், வெறும் மரம் தான், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அதை சுற்றிலும் ஒரு சேலையை கட்டி, சிவப்பு சேலையை கட்டி, மஞ்சள் சேலையை கட்டி அதை கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு ஆதாரமாய் வேதத்திலே காணப்படுவதே கிதியோன் செய்த செயல்தான், பார்த்து கொள்ளுங்கள். அவன் அந்த பொன் கடுக்கன்களெல்லாம் வாங்கி ஒரு உருவத்தை செய்து, அந்த ஏபோத்து ஆசாரியன் தரிக்க வேண்டிய ஒரு வஸ்திரம், அதை சுற்றிலும் வைத்து அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் சோரம் போனார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த மரங்களிலே, இன்னும் கற்களிலே, ஏன் அந்த ஒரு துணியை சுற்றி, அது கல் தானே, அப்படியே கும்பிட்டுட்டு போகலாம்ல, மரம் தானே, அது அப்படியே கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே, கும்பிட வேண்டும் என்று சொன்னால் ஏன் அதுக்கு ஒரு துணியை சுற்றணும், ஏன் ஒரு சேலையை சுற்றணும்? அதற்குரிய ஆதாரத்தை நாம் வேதத்திலே தான் பார்க்கிறோம். அது கிதியோனுடைய காலத்திலே நடந்தது, பார்த்து கொள்ளுங்கள். அந்த முறையைத்தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் எல்லா இடத்திலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கட்டும். ஆக ஒரு தவறி போன அல்லது சோரம் போன ஒரு மனிதனாகவும் இவரை நாம் காண்கிறோம். அதன் மூலம் நம்ம அறிந்து கொள்வது என்னவென்றால், எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும்,
விசுவாசத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சறுக்கல் ஏற்படுவது இயற்கையாக மாறி போய்விடும். அதிலிருந்து மீண்டெழ வேணும். எலியா எவ்வளவு பெரிய மனிதர், ஆனால் அவரே ஒரு நாள் போய் ஒரு சூரச்செடிகளை படுத்துக்கிட்டு என் ஜீவன் போனால் பரவாயில்லை, நான் செத்தால் போதும் என்று சொல்லி அவர் அங்கே கிடந்த நேரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டார், தட்டி எழுப்பி மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தினார். அதே போலதான் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்க வேண்டும். அவர் சோரம் போன ஒரு நிலையில், தவறி போன நிலையில் காணப்பட்டிருந்தாலும், இங்கே சொல்லப்படாவிட்டாலும் தேவனாய கர்த்தர் அந்த மனிதனை உணர்த்தி வைத்திருக்க வேண்டும். அவரை மீண்டும் தம்முடைய சமூகத்துக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆகவே தான் விசுவாச வீரர்களின் பட்டியலில் அந்த ஹால் ஆஃப் ஃபேம், விசுவாச வீரர்களுக்கான புகழ் அரங்கத்திலே கிதியோனுடைய பெயர் இன்றைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது அந்த வசனத்திலே அந்த விசுவாச வீரர்களுக்கான புகழ் அரங்கத்திலே அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அங்கே கிதியோனுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகினால் தேவனிடத்திலே இரக்கம் பெற்றுக்கொண்ட மனிதராக அவர் விளங்கி இருக்க வேண்டாம். கர்த்தர் அவர் செய்ததான தவறை மன்னித்திருக்க வேண்டாம். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தேவனாகிய கர்த்தரை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் நம்முடைய அர்ப்பணிப்பு விசுவாசம் என்பது படிப்படியாய் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டாம். நம்மை சுற்றிலும் பலர் பலவிதமாய்த்தான் பேசி கொண்டிருப்பார்கள். நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோமே ஆனால் தேவனுக்காக ஒன்றையும் சாதிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா, அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டாம். தேவன் சொல்லித்தான் நாம் இதை செய்கிறோமா, தன் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஒரு துணிந்து விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டிய பணியை முன் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டாம். மீதி காரியங்களை கர்த்தராகிய தேவன் பார்த்து கொள்வார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்வது அதுதான். அவர் தன்னை மிக எளியவன் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தரோ அவருக்குள் இருந்த பராக்கிரமத்தை பார்த்தார். அவருக்குள் வளர்க்க கூடிய விதத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை கண்டார். பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று அவரோடு பேசினதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது தேவன் நம்மை அவரிடத்திலே சேர்த்து கொண்டு நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை அவர் செய்வார் என்பதை நாம் அறிந்து, கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவரை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்தது போல நம்மை கொண்டும் செய்யும்படியாக நாமும் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.